வெல்கம் பேக் டு த ட்ரெண்டிங் சமையல். நாம் இப்போ ஒரு ஈவினிங் வர செம சூப்பரான ஒரு ரெசிபி பார்க்கலாமா? டிக்டாக் ரெசிபிங்க. அது என்ன தெரியுமா? வாயில் போட்டால் கற்கு முறுக்குன்னு சவுண்டு கேட்கும். அது இப்போயே உங்களுக்கு அது என்ன ரெசிபின்னு தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அது என்ன ரெசிபின்னு சொல்லிட்டு இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா? வாங்க போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம அந்த டிக்டாக் ரெசிபி செய்கிறதுக்கு என்ன தெரியுமா வேணும்? உருளைக்கிழங்கு பொட்டேட்டோ ஃப்ரெண்ட்ஸ். நான் ஆல்ரெடி உருளைக்கிழங்கு ஒரு 3 உருளைக்கிழங்கு எடுத்து நான் பாயில் பண்ணி வச்சுருக்கிறேன் உங்கள் முன்னாடி. இதை நம்ம ஒரு மிக்சிங் பவுலில் நம்ம போட்டுக்கலாம். பாருங்கள், மிக்சிங் பவுலில் போட்டுட்டு இப்போ எல்லாமே ஒரு மேஷர் வச்சு நம்ம மேஷ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம உருளைக்கிழங்கு மேஷர் வச்சு நம்ம நல்லா மேஷ் பண்ணிக்கலாம். இப்போயே தெரிஞ்சிருக்கோம் உங்களுக்கு என்ன பண்ண போகிறேன்ட்டு. அப்படியே நான் செஞ்சுட்டே வரும்போது இடையில பாருங்கள், நான் இது சஸ்பென்ஸாகவே இருக்கட்டும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் செஞ்சுட்டே இருக்கிறேன். உங்களுக்கே அது டிக்டாக்கு கருக்கு முறுக்குன்னு சொல்லியிருக்கிறேன். அதிலே நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் இதை கொஞ்ச நேரத்தில் தெரிஞ்சிடும் அது என்னென்னு. மேஷ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம நல்லா மேஷ் பண்ணிட்டோம். உங்கள் முன்னாடி நான் பொட்டேட்டோவை நான் எடுத்து வச்சுருக்கிறேன். நல்லா மேஷ் பண்ணி வச்சுருக்கேன் உங்கள் முன்னாடி. அதுக்கப்புறம் 1 கப்பு கடலை மாவு போட்டுக்குங்க. இதில் 1 கப்பு கடலை மாவு எடுத்துடலாம் இல்லைங்களா? 1/2 கப்பு அரிசி மாவு எடுத்துக்கோங்க. இதில் கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போட்டுக்குங்க. தேவையான அளவு சால்ட்டு, கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்குங்க. இப்போ எல்லாத்தையும் கலக்கி விட்ருக்குங்க. நல்லா எல்லாமே மிக்சிங் ஆகட்டும். அப்படியே மாவு மாதிரி பிசைஞ்சிக்கோங்க. இப்போ நம்ம தண்ணி ஊற்றி திட்டமாக ஊற்றி நம்ம பிசைஞ்சிக்கணும். அதுக்கு நான் எல்லாம் ஃபுல்லாத்தையும் நான் கலக்கிக்கிறேன். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்கோங்க. இப்போயே தெரியும் நினைக்கிறேன் நான் என்ன செய்ய போகிறேன்ட்டு. நேற்று நான் வீடியோ போட்டேனே பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? நேற்று நான் சூப்பர் வீடியோ ஒன்று போட்டேனே நான். அதாவது இந்த வெயில் காலத்துக்கு ஏற்ற மாதிரி இது கிட்னியில் கல் இருந்துச்சுன்னா அதை கரைக்கக்கூடிய தன்மை உள்ளதுன்னு ஒன்று போட்டேன் பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அது அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. என்னுடைய அந்த வீடியோவுக்கு நீங்கள் நல்லா ஆதரவு கொடுத்ததுக்காக ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி நான் போடுற வீடியோவுக்கு ஆதரவு கொடுப்பீங்கன்ட்டு ரொம்ப நான் எதிர்பார்க்குறேன். அதே மாதிரி இந்த வீடியோவுக்கும் ஆதரவு கொடுங்க. அவ்வளோ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நேற்று அந்த முள்ளங்கியில் நான் கோலா உருண்டை செஞ்சது அவ்வளோ ஆதரவு கொடுத்தீங்க. ஆனால் அவ்வளோ நல்லா டேஸ்ட்டாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா மட்டன் சுவையில் இருந்தது. ஏன்னா நாங்களாம் சாப்பிட்டு பார்த்துட்டு தான் உங்களுக்கு நாங்கள் போட்டு காட்டுறோம். ஏன்னா நாங்கள் எந்த வீடியோ நான் போட்டாலும் முதல்ல நாங்கள் எல்லோரும் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு, ஏன்னா குழந்தைங்களாம் சாப்பிட்றாங்க இல்லைங்களா? அதனால் எல்லோரும் நம்ம இது நீங்கள் பெற்றதான் இல்லை, நானும் பெற்ற குழந்தைங்கள மாதிரி தானே நான் பார்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் சரி எல்லாருமே சாப்பிட்றோம், பெரியவங்களும் சாப்பிட்றவங்க. அதனால் எல்லாருக்கும் அது நல்லபடியாக இருக்கணும், இதனால் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் அந்த மாதிரி வீடியோ போடுறேன் நான். அதனால் அந்த வீடியோ பார்த்த மாதிரி இந்த வீடியோவுக்கும் ஆதரவு கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நல்லா பிசைஞ்சிட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பிசைஞ்சிட்டோம். நல்லா கெட்டியாக பிசைஞ்சிட்டு இதில் கொஞ்சோண்டு ஓமம் இருக்கு இல்லைங்களா? இந்த ஓமம் அப்படியே கையில் அப்படியே நுணுக்கிக்கோங்க. நுணுக்கிக்கிட்டு போடுங்க. நல்லா கொஞ்சம் வாசனையாக இருக்கும். போட்டு இதையும் போட்டு பிசைஞ்சிருங்க. நல்லா காஞ்சிட்டு இப்போ நம்ம டிக்டாக் ஸ்நாக்ஸை போட்டுடலாம். தெரிஞ்சிருக்கோம் என்ன போடுறேன்னு தெரிஞ்சிருக்கோம் உங்களுக்கு. தெரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு. இப்போ பாருங்க, நம்ம அப்படியே மெதுவாக திருப்பி விடலாம். பாருங்க எவ்வளோ சூப்பராக வருது பாருங்க. இதை அப்படியே திருப்பி போட்டுருங்க. கொஞ்ச நேரம் ஆகிட்டோன்னு நம்ம அப்படியே எடுத்துடலாம். இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் போட்டு எடுத்துடலாம். இப்போ புரிஞ்சிருக்குமே உங்களுக்கு நான் என்ன செய்கிறேன்ட்டு? உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஓகேங்களா? இப்போ நம்ம இதை எடுத்துட்டு கொஞ்சம் நேரத்தில் எடுத்துட்டு அப்படியே எல்லாத்தையும் எடுத்து நான் உங்கள்கிட்ட போட்டுட்டு நான் உங்கள்கிட்ட காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம எடுத்துடலாம். எவ்வளோ முறுன்னு கிறிஸ்பியாக டிக்டாக் ஸ்நாக்ஸ் ரெடியாச்சு. கருக்கு முறுக்குன்னு வாயில் போட்டுன்னு வச்சுக்கோங்க. கருக்கு முறுக்குன்னு இதுதான் நான் சொன்னது ஃபஸ்ட்டு. கருக்கு முறுக்குன்னு என்னன்னு கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு சொல்லி இப்போ கண்டுபிடிச்சிருப்பீங்க நீங்கள். ஓகேங்க, இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் போட்டு எடுத்துடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், செம சூப்பராக நான் சொன்னது கரெக்டாக ஆயிடுச்சிங்களா? கண்டுபிடிச்சிட்டிங்களா? இப்போ நல்லா கண்டுபிடிச்சிருப்பீங்களே நான் என்ன செஞ்சுருக்கேன்னு. இதுதான் டிக்டாக் ஸ்நாக்ஸு. வாயில் போட்டோன்னே கருக்கு முறுக்குன்னு சவுண்டு வரும் பாருங்கள், அதுதான் டிக்டாக் ஸ்நாக்ஸ்ன்னு சொல்கிறேன். இதை நல்லா நீங்கள் இப்போது பிள்ளைங்க நம்ம வெளியே நம்ம ஸ்கூல் விட்டு வந்த உடனே நம்ம ஸ்நாக்ஸ் வெளியே இந்த மாதிரியெல்லாம் வாங்கி கொடுக்குறதெல்லாம் விட்டுட்டு நம்ம வீட்லேயே நம்ம ஸ்டோர் பண்ணி ஒரு ஏர்டெல் கண்டெய்னரில் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோன்னா குழந்தைங்க கேட்கும் போது
எடுத்து கொடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா வந்து நம்ம வெளியே வாங்குறது வந்து எப்போ செஞ்ச எண்ணெயோ அது சிக்கு வாசம்லாம் வரும். அதனால் குழந்தைங்களுக்கு வந்து உடலுக்கு உபாதைகள்லாம் அதிகமாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் உங்களுக்கு வந்து நான் இந்த மாதிரி இப்போ வந்து இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் ஒன்று செஞ்சு காட்டுறேன். நேற்றெல்லாம் அல்வா போட்டேன், என்னுடைய வீடியோவில் நேற்று பார்த்துருப்பீங்க. அல்வா போட்டேன், என்னென்னமோ நான் போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நேற்று கோலா உருண்டை போட்டிருக்கேன். அதாவது வெயிலுக்கு இதமாக வந்து நான் முள்ளங்கியில் கோலா உருண்டை போட்டிருக்கேன். அதெல்லாம் நீங்கள் பார்த்துங்க. அதுக்கெல்லாம் நீங்கள் ஆதரவு கொடுத்த நீங்கள் இந்த இதுக்கும் நான் செய்கிற ஒவ்வொரு வீடியோக்கும் ஆதரவு கொடுப்பீங்கன்னு நான் முழுமையாக நம்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா உங்கள் முன்னாடி பாருங்க எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது, அது எப்படி வந்திருக்குன்னு. ஏன்னா உங்களுக்கு நான் மேலோட்டு தானே அதை இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. ஆனால் நான் எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு நான் கையில் வந்து அந்த கருக்கு முறுக்குன்னு அந்த சவுண்டோடு நான் வந்து இப்போ நான் உங்கள்கிட்ட நான் காட்டுறேன் பாருங்கள். இப்போ நீங்கள் அந்த சவுண்டோடு கேளுங்க, எப்படி வந்து அவ்வளோ சாஃப்டாக எவ்வளோ கிறிஸ்பியாக வந்திருக்குன்னு நீங்களே பாருங்கள். இந்த பாருங்கள், இந்த பாருங்கள் சவுண்டு பாருங்கள். இந்த பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உடைக்கிறேன் பாருங்கள். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ சவுண்டு வந்திருக்கு பார்த்தீங்களா? இந்த பாருங்கள், இந்த பாருங்கள் பார்த்தீங்களா? எவ்வளோ சாப்பிட்டா எவ்வளோ இதாகிடுச்சு பார்த்தீங்களா? மாவாக பல்லு இல்லாதவங்க கூட சாப்பிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக இதை பிடிச்சிருந்து நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு குழந்தைங்களுக்கு நீங்கள் செஞ்சு கொடுங்க. ஒரு ஸ்நாக்ஸ் இப்போ வர கம்மிங் சண்டேயில் வந்து நீங்கள் செஞ்சு கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், இது உங்களுக்கு பிடிச்ச ஃபேமிலி நண்பருக்கு இதை ஷேர் பண்ணி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா வந்து இது குழந்தைங்களுக்கோசரம் வந்து வெளியே வாங்கி வந்து குழந்தைங்களுக்கு வந்து கஷ்டப்பட இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இந்த ஸ்நாக்ஸு இப்போ இன்றைக்கி போட்டிருக்கேன். இதே மாதிரி இப்போ நாளைக்கு வந்து வேறு ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.